அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்புல காசி காண்டம் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். அதனோட தொடர்ச்சி நம்ம பார்ட் 2 காசி காண்டம் வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து முடிக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். இது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் வந்து போட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் பற்றி பாடுவதாக அமைந்த நூல் எது? பாருங்க, துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் பற்றி பாடுவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? காசி காண்டம். ஸோ காசி காண்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதில் வந்து அது ஆப்ஷனல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், டி எடுக்கிறோம். இவற்றில் எதுவும் இல்லை. அப்போ என்ன வந்திருக்கணுங்க? காசி காண்டம் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சரா வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கீழே டைப் பண்ணியிருக்கணும். வந்துட்டு நான் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறப்ப நான் கீழே டைப் பண்ணி கொடுத்துட்றேன். காசி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், இதை பற்றி பாடுவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசி காண்டம். ஓகேங்களா? ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மணிமேகலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா துறவு பற்றினா சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனால் இது மொத்தமே வந்து நீங்கள் காசி காண்டம் தான் வந்து எடுக்கணும். சரிங்களா? சரி, இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் என்னும் பாடல் காசி காண்டத்தில் இல்லொழுக்கம் கூறிய என்ற பகுதியின் எத்தனையாவது பாடல்? பாருங்க, இது வந்து விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் அப்படின்றது காசி காண்டத்துல இருக்கக்கூடிய இல்லொழுக்கம் கூறிய அப்படின்ற அந்த பகுதி கீழே தான் வந்து வருது. ஓகேங்களா? அப்ப இதே கூட வந்து ஒரு தனி கேள்வியா கேட்கலாம். அப்ப தனியா கேள்வியா கூட வந்து என்ன பண்ணலாம், இது வந்து கேட்கலாம். இல்லொழுக்கம் கூறிய அப்படின்ற அந்த பகுதி கீழே வருது. எத்தனையாவது பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 17வது பாடல். எத்தனையாவது பாடலுங்க? இது வந்து 17வது பாடலா வந்து அறியப்படுது. ஓகேங்களா? அப்போ இல்லொழுக்க பகுதியில 17வது பாடல் தான் வந்து இந்த காசி காண்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாடல். அடுத்த 2வது கேள்வி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? ஸோ காசி நகரத்தோட அந்த பெருமைகளை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம். ஸோ காசி நகரத்தோட பெருமைகளை கூறக்கூடிய நூல் எதுங்க? காசி காண்டம். காசி காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? காசி காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ காசி காண்டம் என்னும் நூலோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதிவீரராம பாண்டியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம் அப்படின்ற நூலோட ஆசிரியர். அடுத்து 4வது கேள்வி பாருங்க. தமிழ் புலவராக இருந்த அதிவீரராம பாண்டியர், இவர் பாருங்க ஒரு தமிழ் புலவராக இருந்திருக்காரு. ஏன்னா நிறைய பாடல்கள் ஏற்றிருக்காரு, நூல்கள் ஏற்றிருக்காரு. அதனால தமிழ் புலவராக இருந்த அதிவீரராம பாண்டியர் டேஷின் அரசராக இருந்தார். ஸோ எதனோட அரசரா வந்து அதிவீரராம பாண்டியர் வந்து இருந்தார் அப்படின்னா கொர்க்கையின் அரசர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இந்த அதிவீரராம பாண்டியர் கொர்க்கையின் அரசராகவும் திகழ்ந்தார். கீழுள்ளவற்றுள் அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் எது? ஸோ கீழுள்ளவற்றுள் அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் எது? ஸோ சிறந்த அறக்கருத்துக்களை கூறக்கூடிய மற்றொரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நருந்தொகை அப்படின்ற நூலும் வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமாங்க. கந்தர் கலிவன்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம் ஆகியவை. குமரகுருபரர், அதெல்லாமே யாருடைய நூல்கள்? இதெல்லாமே குமரகுருபரோட நூல்கள். இந்த நருந்தொகை அப்படின்றத வந்து அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் நருந்தொகை. ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது கேள்வி. வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர். வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். இப்பதான் பார்த்தோம், அதிவீரராம பாண்டியருடைய நல்ல அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நருந்தொகை. அந்த நருந்தொகை தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நருந்தொகை. சீவலமாறன் என அழைக்கப்படுபவர் யார்? சீவலமாறன், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விங்க. இந்த கொஸ்டின் வரலாம். சீவலமாறன் என எதிர்பார்க்கக்கூடியவர் அதிவீரராம பாண்டியர். ஸோ அதிவீரராம பாண்டியர் தான் வந்து சீவலமாறன் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரை கொண்டவரா இருக்காரு. அப்ப இதுக்கான ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். அடுத்து அதிவீரராம பாண்டியரின் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ இங்க குடும்பத்துல இது அதிவீரராம பாண்டியரோட நூல்கள்ல எது பொருந்தாதது அப்படின்றதுதான். ஸோ இதுல எது வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. லிங்க புராணம், வாயு சம்கிதை, நைடதம், திருக்குறுவை பதிற்றுப்பத்தந்தாதி, கூர்ம புராணம், இது எல்லாமே இவருடைய நூல்கள். அப்ப பாருங்க, நைடதம் வந்துடுச்சு,
திருக்கருவை பதிற்று பந்தாதி வந்துச்சு, கூர்ம புராணம் வந்துச்சு. ஆனா வாயு புராணம் வரக்கூடாது. ஏன்னா லிங்க புராணம் வாயு சம்ஹிதைன்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இது நேம் தப்பா இருக்கிறதுனால இதுதான் தவறான ஆன்சர். பி தான் அங்க தவறா இருக்கு. ஓகேங்களா? அப்ப லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, நைடதம், திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாமே அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள். அப்ப என்னென்ன நூல்கள் வருது பாருங்க. காசி காண்டம் வருது, வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை இவர் எழுதியதான், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, நைடதம், திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாமே அதிவீரராம பாண்டியருடைய அந்த நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி காண்டம் முடியுது. அதனால 8 கொஸ்டினோட இதை முடிச்சிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எனும் பாடல் காசி காண்டத்துல எல்லோருக்கும் கூறிய எனும் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 17வது பாடலா வந்து காணப்படுது. 17வது பாடலா காணப்படுது. அடுத்து காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல்னா வந்து பாத்தீங்கன்னா காசி காண்டம். காசி காண்டம் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் தான் வந்து காசி காண்டம் எனும் நூலோட ஆசிரியர். அடுத்து தமிழ் புலவராக இருந்த அதிவீரராம பாண்டியர் எதனுடைய அரசர் அப்படின்னா குர்க்கையின் அரசர் ஆவார். குர்க்கையோட அரசர் தான். கீழுள்ளவற்றுள் அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா நருந்தொகை. நருந்தொகை அப்படின்றது அதிவீரராம பாண்டியர் எழுதியது. அந்த நருந்தொகை எப்படி அழைக்கப்படுது? வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சீவலமாறன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர் தான் வந்து சீவலமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அதிவீரராம பாண்டியரோட நூல்கள்ல பொருந்தாதது வாயு சம்ஹிதைன்னு வந்திருக்கணும். ஏன்னா லிங்க புராணம், வாயு சம்ஹிதை அப்படி தவறா இருக்கிறதுனால பி தான் அங்க பொருந்தாதது. ஸோ அப்ப லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, நைடதம், திருக்கருவை பதிற்று பந்தாதி எல்லாமே வந்து அவர் எழுதிய அந்த நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்து முத்துக்குமார பிள்ளைசாமி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணல. ஆனால் ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதிவீரராம பாண்டியர், குமரகுருபரர், ஜெயங்கொண்டார், பலபட்டை சொக்கநாத புலவர். ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோல நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். அடுத்து வந்து நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுக்குறாப்புல ஒரு தனியாக எடுத்துலான்றதுனால தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஏன்னா காசி காண்டத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். நேற்று ஈவினிங் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால அதனோட தொடர்ச்சி இப்போ காசி காண்டும் வந்து முடிஞ்சிச்சுங்க. ஸோ லைன் பைலே எடுத்து கொடுத்தனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து அது இருந்திருக்கும். சரிங்களா? சரிங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க, ஷேரும் பண்ணுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிஓ எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா பிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.